உன்னை ஆட்டி படைக்கிற அந்த கடவுள் யாரு? உன்ன மாதிரி மடையனுக்கு அதை ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கான விட நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளே பார்த்துட்டு இருக்க மாதிரி தைப்பூசம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து எப்படி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ யூஸ் பண்ணி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ரெடி பண்ணுறது தான் எனக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆல் செட் பண்ணாத நம்ம சேனல் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ உடனே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சீக்ரெட் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ரெண்டு லிங்க்குமே உங்களோட அலெக்மோஷன் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும், அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் டச் பண்ணால் போதும், நீங்கள் இம்போர்ட் பண்ண ரெண்டு ப்ரீசெட் பார்த்தா நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ், புக் மார்க், லிரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இதில் நான் ஆட் பண்ணுற மாதிரி உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு நான் கொடுக்குற எஃபெக்டிங்க கரெக்டாக வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற இமேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு போனால் அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும், அதனால் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இமேஜில் ஆட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் தெரியாதவங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இமேஜுக்கான எஃபெக்டில் எப்படி காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சேக்கட் ப்ரீசெட் இருக்குங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ண தேவை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம இமேஜுக்கான ரெண்டு எஃபெக்ட் இருக்கும், இல்லை ஃபஸ்ட் எஃபெக்ட் இருக்குங்களா. ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகல கரெக்டாக அதுக்கு நேராக வந்துடுங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா லென்த்தான இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படி லைட்டாக மூவ் பண்ணிட்டு அந்த 3 இமேஜ் விட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட்டு 2 இமேஜ் விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிட்டு வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் விட்டுட்டு ஸோ லாஸ்ட் இமேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த லாஸ்ட் இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சேக்கட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு மீதி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் தான் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி காப்பி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த குட்டி குட்டி இமேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஃபஸ்ட் இமேஜ் இருக்குல்ல, குட்டி குட்டி இமேஜஸ், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் இமேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த இமேஜுக்கும் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேப்பை பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜில் விட்டுருந்த மாதிரி அந்த குட்டி குட்டி இமேஜஸ். ஸோ அந்த குட்டி குட்டி இமேஜுக்கு மட்டும் நீங்கள் வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இமேஜஸ்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுச்சு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த இமேஜெலாம் சென்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட ஃபுல் வீடியோ வேணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறோம். ஸோ இமேஜ் உங்களுக்கு இந்த வீடியோலாம் தேவைப்படுச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒவ்வொரு இமேஜும் லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சேக்கட் ப்ரீசெட் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 3 சிசி லேயர் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகல கரெக்டாக அதுக்கு நேராக வந்துடுங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அப்படி செலக்ட் பண்ணாலே போதும் அந்த நம்மளுக்கு அந்த கச்சடி லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு ஸோ இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க. லாங் ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3யுமே செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஃபில் நமக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஆடாக இருக்கும்.
இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்த மாரி நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் நமக்கு வந்து ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோன்னு இருக்குதுன்னா அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டச் பண்ண போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்றைக்கி யூஸ் பண்ண வீடியோ தான் பார்த்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.